இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வீரக்குறிச்சி புனித அந்தோணியாருடைய அன்பு பக்தர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 2024வது ஆண்டுல என்னுடைய முதல் வார பதிவு இது. அதனால இந்த புதிய ஆண்டிலே உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. வீரக்குறிச்சி புனித அந்தோணியாருடைய அருள் ஆசீர் உங்களுக்கு நிறைவாக கிடைக்க என்னுடைய ஜெபங்களும் வாழ்த்துக்களும். பொதுக்காலத்தினுடைய 3வது வாரம், திங்கட்கிழமை. நமக்கு தரப்பட்டிருக்கிற நற்செய்தி மார்க்கு நற்செய்தி 3வது அதிகாரம் 22 முதல் 30 முடிய உள்ள திருவசனங்கள். நம்ம இயேசு பத்தி பேசுறோம் அப்படின்னு சொன்னா நிறைய அடைமொழிகள் அவருக்கு நம்ம சொல்றோம். அன்பானவர், ஆறுதலானவர், இரக்கமுள்ளவர், பரிந்து பேசுபவர், அப்படிலாம் நிறைய அடைமொழிகள் சொல்றோம் இல்லையா? எல்லாவற்றையும் விட ஒரு மிகப்பெரிய அடைமொழி அவருக்கு நம்ம தர்றது மன்னிக்க கூடியவர். மன்னிப்பு தான் மிகப்பெரிய மகத்தான செயலா அவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். மன்னிக்க கூடியவர் அப்படின்னு நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கு நமக்கு நற்செய்தியில் இல்லையா? விபச்சார பெண்ணை பார்த்து சொல்லுகிறார், இனி நீ பாவம் செய்யாதே போ என்று. ஊதாரி மைந்தனுடைய உவமைகளை பார்க்கிறோம். அந்த தந்தை அந்த இளைய மகன் வந்த பொழுது எந்த விதமான கேள்வியும் கேட்கல, வந்தான் அப்படியே கட்டி அணைச்சு முத்தமிட்டார். மன்னிப்பு, அவ்வளவுதான். கேள்வி கேட்பாடே கிடையாது. திருந்தி வந்துட்டா மன்னிப்பு, அவ்வளவுதான். ஊனமுற்றவரை பார்த்து இயேசு சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று. அப்படியே ஒருபடி மேல போனோம்னு வச்சுங்களேன், இயேசுநாதர் சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறாரு. கல்வன், பாவி, திருடன், அயோக்கியன் இயேசுவை பார்த்து சொல்றான், இயேசுவே நீர் மோட்சத்துக்கு போறப்ப என்னை நினைவு கூறும் என்று. அந்த கணமே அவன் எப்ப மனம் திரும்பினானோ, மன்னிப்பு கேட்டானோ, அப்பயே இயேசுநாதர் இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்றார். மன்னிப்புன்றது இயேசுநாதருக்கே உள்ள தனிப்பட்ட ஒரு பண்பு, ஒரு அடைமொழி இல்லையா? ஆனா இந்த நற்செய்தியில பாருங்க, இவ்வளவு மன்னிக்கக்கூடிய இறைவன், என்ன பாவம் செஞ்சாலும் மன்னிக்கக்கூடிய இறைவன் கடைசியா ஒரு வார்த்தையை சொல்றாரு, நீ என்ன பாவம் செஞ்சாலும் மன்னிக்கப்படுவாய், ஆனால் தூய ஆவியாருக்கு எதிராக, தூய ஆவியாரினுடைய செயல்களுக்கு எதிராக பேசினால் மன்னிப்பே கிடையாதுன்றாரு. தூய ஆவிக்கு எதிராக பேசினா மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. எதனுடைய பின்புலம் இவரை இப்படி பேச வைக்கிறது? இந்த நற்செய்தியினுடைய அந்த முதற் பகுதியெல்லாம் நம்ம பார்த்தோம்னா, இயேசு பல புதுமையெல்லாம் செய்யறாரு. இந்த பரிசேயர்கள் எல்லாம் சுத்தி நின்றுகிட்டு, எப்படி இவரால செய்ய முடியுது? யாரு இவரு? எப்படி செய்ய முடியுது? இவருக்கு எங்கேயிருந்து இந்த வல்லமை வருது? அப்ப இந்த வல்லமை வர்றதுல எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனை இருக்கு, இவர் எங்கேயோ ஒரு திருட்டுத்தனம் செய்யறார் அப்படின்றது அவர்களுடைய எண்ணம். அவர் செஞ்ச புதுமையில அவங்களுக்கு சந்தேகம் இல்லை. ஊனமுற்றவன் நடக்கிறான், உண்மைதான். அது காது கேட்காதவனுக்கு கேட்குதுன்னா கேட்குதுதான், உண்மைதான். அதுல எல்லாம் அவர்களுக்கு புதுமையில மாற்று கருத்தே இல்லை. அவர்களுக்குள்ள மாற்று கருத்து, எந்த பவர்ல எந்த அதிகாரத்துல செய்யறாரு, இவர் யாருயா அப்படின்றதான் கேள்வி. அன்புக்குரியவர்களே, புதுமைகளை எல்லாம் பற்றி சந்தேகப்படாதவர்கள் அவர் இயேசு கடவுளுடைய மகன் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பிரச்சனையே அங்கதான். சாதாரணமா நம்முடைய வாழ்க்கையில பாக்குறோம், யாரையாவது பிடிச்சிருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவன் என்ன செஞ்சாலும் சூப்பர் சூப்பர், நீ செஞ்சது கரெக்டு கரெக்டு, வேற யாராலையும் செய்ய முடியாதுன்னு சொல்லுவோம். தப்பேனாலும் சொல்ல மாட்டோம், அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னுவோம். ஒருத்தனை பிடிக்கலன்னு வச்சுங்க, அவன் என்ன செஞ்சாலும் தப்பு தப்பு, அது வேஸ்ட்டு, இது சரியில்லை, அது சரியில்லை, அறிவே இல்லை அவனுக்கு, கரெக்டா இருந்தாலும் நம்ம அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். ஒருத்தனை பிடிக்கலன்னா, பிடிச்சிச்சுன்னா தப்பா இருந்தாலும் கண்டுக்க மாட்டோம், பிடிக்கலன்னா ரைட்டா இருந்தாலும் ஒத்துக்க மாட்டோம். இயேசுநாதர் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. ஏன் பிடிக்கல? இவர் கடவுளின் மகன் என்று சொல்லுகிறார். கடவுளின் மகன் என்ன, சாதாரண குடிசையில வர்றாரு, சாதாரண மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. அவர் அரச உடையில எல்லாம் வரணும். எக்காலம் எங்க, போர் முழக்கங்கள் எங்க, வீரர்கள் எங்க, படைகலன்கள் எங்க, இதெல்லாம் இல்லாம சும்மா இயேசுநாதர் கடவுளின் மகன் சொல்றாரு. இதை நம்புறதுக்கு நாங்க என்ன இழிச்ச வாயன்களா அப்படின்றதான் பரிசேயர்களுடைய வாக்குவாதம். ஏத்துக்க மாட்டோம், ரொம்ப பிடிக்கலப்பா எமக்கு,
நீ என்னப்பா வந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிற கடவுளின் மகன், என்ன செஞ்சாலும் தப்பு தான் அப்படின்னு ஒரு கூட்டம், அந்த கூட்டம் இயேசுநாதரை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒருவேளை இவருடைய புதுமைகள் எல்லாம் சரி, இவர் கடவுளின் வல்லமையினால் செய்கிறார் என்று சொல்லிவிட்டால் இவர் கடவுளின் மகன் என்பதை இவர்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். இது கடவுளுடைய வல்லமை தான்ப்பா அவர் செய்யற புதுமையெல்லாம், ஏப்பா சந்தேகப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, கடவுளுடைய வல்லமையில் செய்கிறார் என்று சொன்னால் கடவுளின் மகன் தானே, அதில் ஏத்துக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்? அது சிக்கல் அவர்களுக்கு. அதனாலதான் இவர் செய்கிற புதுமைகள் எல்லாம் சாத்தானினுடைய வல்லமை என்று சொல்ல வருகிறார்கள். வாக்கு மனு உருவாகல, சாத்தான் தான் மனு உருவாகி இருக்கிறான். நம்மிடத்திலே குடிகொண்டிருப்பது இயேசு அல்ல, சாத்தான். சாத்தானினுடைய மறு உருவம் தான் இயேசு. பேல் சபூலை கொண்டே பேய்களை ஓட்டுகிறான், பேய்களை வைத்தே பேய்களை ஓட்டுகிறான், பேய்களின் தலைவன் என்று சொல்லி அவரை குற்றம் சாட்டுகிறார்கள். அப்பதான் இயேசுநாதருக்கு கோபமே வருது. நீ நட்சத்திர கடைசி வார்த்தையை படிங்க. சாத்தானை கொண்டு செய்கிறார் என்று சொன்னதால் அவர்கள் மீது கோபம் கொண்டார், இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார் என்று நற்செய்தி முடிகிறது. பரிசுத்த ஆவியை பத்தி பேசுனீங்கன்னா மன்னிப்பே கிடையாதுன்ற ஒரு கனாகனம் உள்ள ஒரு வார்த்தையை அப்பொழுதுதான் இயேசு பயன்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியை பத்தி அவங்க பேசலையே, இப்ப எதுக்கு இயேசுநாதர் இப்படி சொல்றாரு? எங்கேயாவது அவர் வந்து பரிசுத்த ஆவியை பத்தி அவங்க பழித்துரைத்ததா நற்செய்தியில இருக்கா? இல்லையே. எதுக்கு இயேசுநாதர் சொல்லுகிறார்? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய வல்லமையினால் அவர் செய்கிற செயல்கள், இயேசுநாதர் தூய ஆவியினால் நிரப்பப்பட்டு செய்கிற செயல்கள் எல்லாம் அவர் கடவுளின் மகன் என்பதற்கு சான்று பகரக்கூடியவைகள். லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரத்திலே எசையாவின் ஏட்டு சுருளை பிரித்து அவர் படிக்கிறார், ஆண்டவரின் ஆவி என் மேலே, ஏனெனில் எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்க, சிறைப்பட்டோருக்கு விடுதலை தர, பார்வையற்றோர் பார்வை பெறன்னு அவருடைய பணிகளை சொல்லுகிறார். முதல் லைனே என்ன? ஆண்டவரின் ஆவி என் மேலே. திருமுழுக்கு பெற்ற பொழுது தூய ஆவியானவர் தான் இறங்கி வந்தார், தந்தையின் மறுவடிவமாக. இதோ என் அன்பார்ந்த மகன் என்ற குரலோடு அவர் உருமாறிய பொழுது தூய ஆவிதான் இறங்கி வந்தார். இவர் யார் என்பதை எண்பித்து காட்ட. அவர் விண்ணகம் சென்ற பொழுது சொன்ன முதல் வார்த்தை, நான் சென்று என் துணையாளரை உங்களுக்கு அனுப்புவேன் என்ற வார்த்தை தான். தூய ஆவியார் இறங்கி வந்த பொழுது வல்லமையை பெற்றார்கள் சீடர்கள். ஆக இயேசுநாதர் செய்கிற காரியங்கள் எல்லாம் தூய ஆவியினுடைய வல்லமைதான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஏன் இயேசுநாதர் அப்படி ஒரு வார்த்தை, கடினமான வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த பரிசேயர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையே இல்லை, கடின உள்ளம். அந்த உள்ளத்துக்காக தான் அப்படி ஒரு வார்த்தையை சொல்றாரு அவரு. ஒரு சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம், இவன் திருந்தவே மாட்டான்யா, உனக்கு சாபமே விட்டான் தெரியுமா? ஏன் தெரியுமா? சாபம் விடணுன்றது என்னோட ஐடியா இல்லை, இவன் இப்படி சாபம் விட்டாவது திருந்துவானா திருந்த மாட்டானா, அதனாலதான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம வாழ்க்கையில பல நேரங்கள்ல, இல்லையா? இதே போலதான் இயேசுநாதர் அவருடைய கடின உள்ளத்தை பொருட்டு தான் இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். உங்களால புதுமை ஏற்றுக்க முடியல, மற்றவர்களாம் ஏற்றுக்கொள்கிறார்கள், கடவுளின் மகன் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஆனா பாக்குறீங்க, பார்த்ததையாவது நம்புங்களே, கேட்கிறதையாவது நம்புங்களே, எதையுமே நம்ப மாட்டாம நான் இப்படித்தான் இருப்பேன் என்று நீங்கள் அகங்காரத்தோடு இருக்கிறீர்களே, கடின உள்ளத்தோடு இருக்கிறீர்களே என்பதற்காகத்தான் இயேசு சொல்லுகிறார், தூய ஆவியின் துணையோடு வல்லமையோடு தந்தையின் ஆசியோடு செய்கிற இந்த செயல்களை நீங்கள் பழித்துரைப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு மன்னிப்பே இல்லை, மனதை மாற்றிக்கொள்ளுங்கள், கடின உள்ளத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். நமக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தி நேரடியாக அவர்கள் தூய ஆவியை பற்றி குறை சொன்னதாகவோ அதற்காகத்தான் இயேசு அவர்களை கடினமாக திட்டியதாகவோ குறிப்பிடப்படவில்லை. மாறாக தூய ஆவியாரினுடைய செயல்களை பற்றி அவர்கள் குறை சொன்னதால், தூய ஆவியாரினோடு இணைந்து அவர் செய்த செயல்களை அவர்கள் முறையிட்டதால் தவறு என்று இயேசு இத்தகைய வார்த்தைகளை பயன்படுத்துகிறார், கடின உள்ளத்தின் பொருட்டு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த நற்செய்தி நமக்கு கற்பிக்கிற பாடம் இதுதான். ஆண்டவருடைய செயல்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய செயல்கள் எல்லாம் வியத்தகு வல்லமை மிக்கது. ஒரே ஒரு செய்தியை நமக்கு தருகிறது நற்செய்தி, கடின உள்ளம் ஆண்டவனுடைய அருளை பெறுவதற்கு தடையாக இருக்கும். பரிசேயர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள், மறந்தார்கள், கடின உள்ளத்தோடு இருந்தார்கள், கடைசி வரையில முடியாதுன்னு தான் இருந்தாங்க. அந்த முடியாது என்ற மனநிலை இயேசுவினுடைய அந்த அருளை பெறுவதற்கு தடையாக இருந்தது.
இறைவனுடைய கோபத்திற்கே ஆளானார்கள். பல நேரங்களில் நம்முடைய கடின உள்ளம் இந்த பரிசேயர்களைப் போல இயேசுனுடைய அருளை தள்ளி விடுகிறது, புறம் தள்ளி விடுகிறது, நமக்கு கிடைக்காமலேயே சென்று விடுகிறது. கடின உள்ளத்தோடு வாழாமல் இறைவனுடைய அன்றாட அருளை நினைத்து உணர்ந்து வாழ்ந்து அனுபவிக்க இயேசுவின் அருளை கேட்போம். வீரகுறிச்சி புனித அந்தோணியாரும் அதற்கான அருளை பெற்றுத் தருவார். வல்ல இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.